வானத்திலிருந்து அல்லாஹ் சொல்லுவானாம் அன்கதப், இவன் பொய்யன், இவன் அநியாயக்காரன், பொய் சொல்லிவிட்டான். ஃபஃப்ரிஷூஹு மினன் நார், நரகத்துடைய விரிப்பை விரியுங்கள். வஃப்தஹூ லஹு பாபன் இலன் நார், நரகத்துடைய கதவை திறங்கள் இவன்ட கபருக்கு. வல்பிசூஹு மினன் நார், நரகத்துடைய ஆடைகளை உடுப்பாட்டுங்கள். சகோதரர்களே, நரகத்துடைய ஆடை எது? சூரத்து இப்ராஹிமில் அல்லாஹ் சொல்கிறான், சராபீலுஹும் மின் கத்ரான், நரகவாசிக்கு அல்லாஹ் உடுப்பாட்டும் ஆடை எது தெரியுமா? தார். நம்ம ரோட்டுக்கு ஊத்துவோமே தார், அதைத்தான் அல்லாஹ் ஆடையாக உடுப்பாட்டுவார். தாங்க முடியுமா சகோதரர்களே? ஒரு சூடு பட்டால் நம்மால் தாங்க முடியுமா? ஒரு ஆக்சிடென்ட் பட்டால் நம்மால் தாங்க முடியுமா? எப்படி தாங்க போறோம் நாம்? எப்படி தாங்கலாம் அந்த தாரை? நரக ஆடையை கபருக்குள் உடுப்பாட்டினால் எப்படி இருக்கும் சகோதரர்களே? அது மாத்திரமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவனுக்கு பக்கத்தில் அல்லாஹ் ஒரு மலக்க உடுப்பாட்டுவான். ஒரு மலக். அவர் எப்படியான மலக்கண்டா, அவருக்கு கண்ணும் பார்க்க முடியாது, காதும் கேட்க முடியாது. கண் பார்க்காது குருடு, காது கேட்காது செவிடு. அந்த மலக்குடைய கையில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பிரம்மாண்டமான சுத்தியல் இருக்குமாம். அந்த சுத்தியலால் அந்த மலக்கு என்ன செய்வார்? இந்த நரகவாதிக்கு, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்த பாவிக்கு அந்த சுத்தியலால் ஓங்கி அடிப்பார். அது எவ்வளவு பயங்கரமான அடி என்றா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் துரிப பிஹல் ஜிபால் லஸாரத் துராபன், அந்த அடியை ஒரு மலைக்கு அடித்தால் அந்த மலை மண்ணாக மாறிவிடும். கத்துவானாம் இவன், ஓஹோ என்று கத்துவானாம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் கத்தக்கூடிய சத்தத்தை உலகத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களும் கேட்குமாம், மனிதர்களையும் ஜின்களையும் தவிர. நமக்கு மட்டும்தான் கேட்க முடியாது சகோதரர்களே.